இப்போ பல பேர் வீடுகள்ல வரவேற்பறைய நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, நீச்சத்தன்மையில் தான் என்ன இருக்கும்னா, வாசல் இருக்கும். ஏன்னா, அவங்க மத்திம வாசல் புதன், சுக்கிரன்ல தான் வைக்கணுன்ற அடிப்படையில, நீச்ச வாசல மையப்படுத்தி வைக்கின்ற பொழுது, அந்த வீட்டிற்கு வரக்கூடிய தன வரவு அப்படின்றது அதிகமா பாதிக்கப்படும். ஏன்னா, ஒரு வீட்டுடைய தலைவாசல் தான் நம்ம செல்வ நிலைய முடிவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறது. அந்த செல்வ நிலையுடைய லட்சுமி கடாட்சம் முழுவதும் அதுல இருக்கிறதுனால தான், அதுல தங்கம், வெள்ளி, வைரம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, காலம் காலமாக விலை மதிப்பு குறையாத நவரத்தினம் உட்பட்ட பொருளை எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, அந்த தலைவாசலுக்கு அடியில வைப்போம். அப்படி வைத்ததனால தான் அந்த தலைவாசல்ல கரையான் ஏற்படக்கூடாது, எறும்பு அரிக்கக்கூடாது, அது மாசுபட்டு இருக்கக்கூடாது, அழுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு எப்போதுமே புதுப்பித்து எல்லா மங்கள காரியங்கள்லயுமே என்ன பண்ணுவோம்னா, மாவிலை தோரணம், வெற்றிலை தோரணம், தர்ப்பை இப்படி எல்லாம் அலங்கரிக்கக்கூடிய வழக்கம் நம் முன்னோர்களிடத்துல இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, அதற்கு பெயரே திருநிலை. திருனா என்ன? செல்வம். அப்போ செல்வம் நிலையாக நிற்க வேண்டும். அப்போ இந்த இடத்துல மகாலட்சுமி வந்து கடலில் நின்ற நிலையில் காட்சி கொடுப்பது தான் வந்து உச்ச சுக்கிரனுடைய வழிபாடாக சொல்லப்படுகிறது. அப்போ நல்லா இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டுல மகாலட்சுமி நின்ற நிலையிலேயே அசையாமல் செல்வத்தை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு வசீகரத்திற்குரிய இடமாக எது இருக்குன்னா தலைவாசல். அப்படிப்பட்ட தலைவாசல வாஸ்துவின் அடிப்படைய சரியா புரிந்து கொள்ளாம உச்ச பகுதியில் வைக்காமல் நீங்கள் நீச்ச பகுதியில் வைக்கும் பொழுது அந்த இடத்துல மகாலட்சுமியினுடைய அந்த வசீகரத்தன்மை முழுவதுமாக பலம் இழக்கிறது. இவ்வாறு இழப்பதன் மூலம் அந்த வீட்டுல வந்து பொருளாதாரம் என்பது அடியோடு அடி வாங்கும். அது மட்டும் அல்லாது வீட்டுல வந்து குழந்தைகளாக இருக்கட்டும், சம்பாத்திய நிலையில் படித்து முடித்தவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் கட்டாயமா அவர்களால பொருள் ஈட்டுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வீட்டிற்குள்ளேயே மனம் பலகீனம் அடைந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா லாக் ஆயிடுவாங்க. அப்போ ஒரு வீட்டுடைய தலைவாசல இப்போ நடைமுறையில நீங்க மத்தியமத்துல ஹால் கொடுத்து 2 பக்கவாட்டிலையும் அறை கொடுக்கலன்ற பட்சத்துல நீங்க உச்சம் நீச்சம் பார்த்து தான் உங்க தலைவாசல அமைக்க வேண்டும். மத்திம தலைவாசல் என்பது எக்காரணத்தை முன்னிட்டும் நீங்க அமைக்க கூடாது.